கல்வான் எல்லை மோதலில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர் ஹவில்தார் பழனியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. இந்திய சீன எல்லை மோதலில் வீரமரணம் அடைந்த வீர சக்ரா விருது பெற்ற கல்வான் தியாகி ஹவில்தார் பழனி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று ராமநாதபுரத்தில் உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லை பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன இராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலின் போது தாய்நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டு தமிழகத்தை சேர்ந்த ஹவில்தார் பழனி வீரமரணம் அடைந்தார். அவரது தியாகத்தை போற்றும் வகையில் ராமநாதபுரத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் அறிஞர் அண்ணா நகராட்சி பள்ளியில் நடைபெற்ற நினைவு அஞ்சலி கூட்டத்தில் தியாகி பழனியின் மனைவி வானதிதேவி, அவரது பெற்றோர்களான நாச்சியப்பன், புஷ்பவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்தியன் ரெட் கிராஸ் மாவட்ட செயலாளர் ரமேஷ், நிர்வாகிகள் குணசேகரன், ஆனந்த், மலைக்கண்ணன் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு சார்பு ஆய்வாளர் சுபாஷ் சீனிவாசன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி, ஆசிரியர்கள், மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஹவில்தார் பழனியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தங்களது புகழஞ்சலியை செலுத்தினர். இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பயனுள்ள வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் ரெட் கிராஸ் அமைப்பு சார்பில் பள்ளிக்கு தேவையான மின்விசிறிகள் மற்றும் தார்பாய்கள் கொடையாக அளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வாணி இந்திரா நகர் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் பெருங்குளம் ரெட் கிராஸ் மருத்துவமனைக்கு தியாகி பழனியின் நினைவாக 1 மாத காலத்திற்கு தேவையான மருந்துகளை அவரது மனைவி வானதிதேவி வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக தாய்நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்த மாவீரன் பழனியின் வீரத்தையும் தேசப்பற்றையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் ராமநாதபுரத்தில் தமிழக அரசு சார்பில் நினைவு மண்டபம் அல்லது நினைவு ஸ்தூபி அமைத்து தர வேண்டும் என விழாவில் பங்கேற்ற அனைவரும் ஒருமித்த குரலில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.